பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே சேவைக்கு, அழைத்தீரே சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது தானே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். எசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமது கர்த்தர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற தேவன் என்று வேதம் அவரை குறித்து வாக்களிக்கிறது. அவர் நம்மை நடத்துகிற பாதைகளிலும் அவர் செய்கிற நீதியும் நியாயமுமே எப்பொழுதுமே மேலோங்கி நிற்கும். சில நேரங்களில் நமது வாழ்வில் நாம் சந்திக்கிற சில காரியங்கள் நமது விசுவாசத்தை முறிக்கிறதாகவும் ஏன் அணைய செய்கிறதாகவும் கூட தென்படும். நாம் போகிற பாதை கர்த்தர் நம்மை சரியாக தான் நடத்துகிறாரா என்ற சந்தேகம் கூட நமக்கு எழும்ப ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட நெருக்கங்களில் கர்த்தர் நமது சோர்வை காண்பதால் நமது விசுவாசத்தை விட்டு நாம் விலகி விடாதபடி, நமது விசுவாச திரியை அவர் தட்டி எழுப்பி அது அணைந்து போய்விடாதபடி அவர் நடத்தின நியாயமான பாதையை நமக்கு அழகாக வெளிச்சம் போட்டு காண்பித்து உண்மையை வெளிப்படுத்தி உற்சாகப்படுத்துவார். தொடர்ந்து இது நாம் அவரோடு ஓடுவதற்கு உண்மையான ஒரு உபயோகமாக இருக்கும் அல்லவா? இந்த நாளிலும் கூட இப்படியாய் வெகு நாட்களாக வெகு ஆண்டுகளாக என்னை வருத்தி கொண்டிருந்த ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு எப்படி தெரியப்படுத்தினார், ஊழியத்திலே நான் தான் மகனே உன்னை நடத்துகிறேன் என்பதை எப்படி எனக்கு காண்பித்தார் என்பதை இந்த நாளிலே சாட்சியாக நாம் கேட்போமா? கர்த்தர் நாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, நேற்று தினத்த சாட்சியை நான் 3வது முறையாக நான் போட்டிருக்கிறேன். நேற்று தினத்தின் கூட ஒரு சின்ன பிரச்சனை, இதை ஏன் மறுபடியும் கர்த்தர் போட சொல்லுகிறார் என்று. ஆனால் இன்றைய காலையிலேயே நேற்று தினம் போட்ட அந்த சாட்சிக்கு ஒரு சாட்சி வந்ததை குறித்து நான் அதிகமாக சந்தோஷப்பட்டேன். எனவே இந்த சாட்சியை நான் உற்சாகமாக இப்பொழுது நான் தொடர்ந்து உங்கள் மத்தியிலே நான் கொடுத்து கொண்டிருக்கேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. நேற்று தின சாட்சிகளே, எப்படி என்னுடைய ஊழியத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும் என்று சத்துரு ஒரு ஊழியக்காரர்களை குறித்து வைத்தே போராடினார்
சொன்னான் என்பதை நேற்று உங்களுக்கு நான் சாட்சியாக கொடுத்திருந்தேன். பிற்பாடு ஊழியம் ஆரம்பித்து கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கர்த்தர் ஊழியத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்த விடையிலே என் இதயத்தை எப்போவுமே எதுக்காக ஆரம்பத்திலே இப்படி ஊழியத்தை கெடுக்கணும்னு, இது எதற்காக இப்படியெல்லாம் போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்து என்னை பாதித்து கொண்டே இருந்தது. கர்த்தரிடத்தை நான் அடிக்கடி கேட்பேன், ஆண்டவரே எதுக்காக இப்படி அலோவ் பண்ணீங்க? ஒருவேளை அந்த நாளிலே நான் விழுந்து போயிருந்தேனே, ஆனால் இப்போ ஊழிய பாதை எல்லாம் எனக்கு போயிருக்குமே அப்படின்னு நான் அதிகமாய் கண்ணீர் விட்டு வருத்தப்பட்ட நாட்கள் அதிகமாய் உண்டு. அப்படி இருக்கும்போது கர்த்தர் என் கண்ணீரை கண்டார் என்று தான் நான் இன்றைக்கு நான் சாட்சி கொடுக்க முடியும். ஏன் ஆண்டவரே நான் கேள்வி கொண்டு கொண்டே இருந்த விடையிலே ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிற்பாடு, பாருங்க எத்தனை வருஷத்துக்கு பிற்பாடு, ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நான் மதுரைக்கு போய் கொண்டிருந்த அந்த வேளையிலே திடீரென்று எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதாவது மதுரையிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு ரோடை கிராஸ் பண்ணும்போது 2 வீலரில் அந்த மதுரை பாஸ் ரோடு நான் உட்கார்ந்து கொண்டிருக்கேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து, ஃபோன் காலில் பேசினவருடைய குரல் எனக்கு சரியாக புரியவில்லை. ஏன்னா அது மாதிரி வாய் குடனி பேசுகிற மாதிரி ஏதோ, அதாவது சுகவீனத்தில் பலவீனத்தில் இருந்து பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. நான் அவர்கிட்ட, பாஸ்டர் உங்களுடைய பேரையும் உங்களுடைய அட்ரஸையும் கொடுங்க, நான் சென்னை வந்த உடனே வந்து என் மகனோடு வந்து உங்களை நான் பார்க்கிறேன் என்று நான் சொன்னேன். அவர் அண்ணா நகரில் தான் இருப்பதாகவும் தன்னுடைய பெயரை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். நேற்று சொன்ன அதே போதகர் தான் எனக்கு அந்த போன்ற என்னை அழைக்கிறதை நான் பார்த்தேன். எனக்கு ஒரு முகமெல்லாம் மறந்து போச்சு ரொம்ப நாள் ஆனதுனால. பிற்பாடு நான் வீட்டுக்கு வந்த பிற்பாடு என் மகனை கூட்டிக் கொண்டப்பா, ஒரு முக்கியமான விஷயம் வா, அது என்ன உண்மைதானா நம்ம பார்க்கணும் என்று அந்த நாட்டில் அந்த அண்ணா நகர் பகுதிக்கு அந்த வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ அந்த போதகர் ஒரு கை விளங்காமலும் ஒரு கால் விளங்காமலும் தத்தி ஒரு மாதிரி நடந்து கொண்டு வந்து என் முன்னாலே வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே அவர் என்னுடைய 2 கரைகளை பிடிச்சு கொண்டு, பாஸ்டர் என்ன மன்னிச்சுடுங்க முதல்ல அப்படின்னார். எனக்கு புரியல. அவருடைய வாயெல்லாம் கொஞ்சம் கோணலாக இருந்தது. பேச்சு குடறி பேசி கொண்டதார். பிரதர் உங்களுக்கு என்ன உடம்புக்கு முடியுது அப்படின்னு கேட்டேன். எனக்கு நீங்கள் யாருன்றதோ அப்புறமா சொல்லுங்கள், எனக்கு உங்கள் சாயல் இப்போ எனக்கு சரியாக தெரியல. அப்போ அவர் சொன்னார், ஐயா கிட்டத்தட்ட ஒரு 15-18 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் வீட்டுக்கு வந்து, அதாவது நீங்கள் ஊழியத்துக்கு இப்போ அழைக்கப்படலை, இப்போ நீங்கள் ஊழியத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு வழிநடத்துதல் நான் செஞ்சேன் தெரியுமா, எனக்கு தெரியுதா அப்படின்னாருங்க. நான் சொன்னேன், ஆமாம் ஆரம்பத்தில் வந்து அதாவது 7 மணிக்கெல்லாம் என்ன டவுட்டு போர்டு போட்டுட்டு போயிடுங்கன்னு சொன்னீங்களே, அவங்க தானே நீங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆமையா, அது நானாக செய்யலை. எனக்கு வந்து காணிக்கை என் கையில் கொடுத்து என்னை வந்து ஊழியத்துக்கு நீங்கள் வராதபடி தடை பண்ணுறதுக்காக என்னை இந்த மாதிரி காரியத்தை செய்ய சொன்னாங்க. நானும் கீழ்ப்படிஞ்சு ஒருவேளை இந்த குடும்பத்தை இது பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு நினச்சி நான் மனுஷனுக்கு கீழ்ப்படிந்து அந்த நாளில் நான் மனுஷர்களை பார்த்துட்டு நான் வந்து காரியம் செஞ்சுட்டேன். ஆனால் இதற்கு கர்த்தர் எனக்கு சரியான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. இத்தனை வருஷமாக நான் இப்பொழுது ஒரு கை ஒரு கால் விளங்காதபடி, சரியாக பேச முடியாதபடி, என் ஊழியத்தில் சரியாக பிரசங்கம் பண்ண முடியாதபடி நான் ரொம்ப பிரச்சனையில் இருந்தேன். அப்போ எனக்கு ஆண்டவர் சொன்னார், இல்லை அந்த ஊழியக்காரனை நீ வர வச்சு அந்த தம்பிக்கிட்ட நீ காரியத்தை உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ உங்களை வர வச்சு சொல்கிறேன். ஐயா நான் வந்து வெறும் அன்பு தான். அவர் அந்த காலத்து அதை தான் சொன்னார். என்ன எய்தாங்க, நான் வந்தேன் அவ்வளோதானே தவிர மற்றபடி உங்கள் ஊழியத்தை அழிக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. உங்களை ஊழியத்துக்கு வரவிடாதபடி தடை பண்ணும்படி எனக்கு காணிக்க கொடுக்கப்பட்டு உங்கள் ஊழியத்தை நிறுத்தும்படி சொல்லப்பட்டதுனால நான் வந்து செஞ்சேனே தவிர அவரை ஒரு மனைவிமாக சேர்ந்த அந்த நாளில் மன்னிப்பு கேட்காங்க. கர்த்தருடைய நான் மாத்திரம் மகிமைப்படுவதாக நான் சொன்ன பிரதர், சரிங்க பிரதர் நீங்கள் ஏதோ காரியமாக செஞ்சுட்டீங்க எனக்கு தெரியல, ஆனாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லப்பட்ட பிரகாரம் கர்த்தர் எனக்கு ஊழியத்தை ஆரம்பித்து கொடுத்து எனக்கு கிட்டத்தட்ட 17-18 வருஷங்களாக இந்த ஊழியத்தை செய்யப்படி கர்த்தர் எனக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு, இல்லையா நீங்கள் எனக்காக ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து உங்கள் நிமித்தமாக எனக்கு இந்த காரியத்தை நான் செஞ்சதுனால நீங்கள் தான் ஜெபிக்கணும்னு சொல்கிறார். தயவுசெய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன நாளையில் அவருக்கு நான் ஜெபித்து நானும் என் மகனுமாய் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப துக்கத்தோடு வந்தோம். இப்படி கூட ஊழியத்தை நிறுத்தத்துக்கு காரியங்களை செய்வாங்களா, அதுவும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறவங்க இப்படியெல்லாம் செய்வாங்களான்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு வீடு வந்து சேர்த்தேன். ஆனாலும் எனக்குள்ளே ஒரு பெரிய திருப்தி. 2 நாட்களாக எனக்குள்ளே இருந்த ஒரு கேள்விக்கு அந்த நாளிலே கர்த்தர் பதிலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். பிற்பாடு ஒரு சில மாதங்களுக்கு பிற்பாடு ஒரு கூட்டத்திலே அவர் நல்லபடியாய் எந்த விதமான சுகமீனம் இல்லாமல் அந்த போதகர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்தபோது கர்த்தருக்கு நான் நன்றி சொன்னேன். எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களில் அப்படிதான் சத்துருடைய போராட்டங்கள் எழும்பி, அதாவது நாம் கர்த்தருக்காக எழும்போம் என்பதை சத்துரோடு அறிந்திருக்கிறான். அதனால் நம்ம ஆரம்பத்திலேயே கிளி எறிந்து விட வேண்டும். அதாவது அந்த என்ன சொல்கிறது, அந்த திரியை அணைச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு காரியத்தை அவன் செய்தாலும் இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி அவர் கர்த்தர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக நியாயத்தை கர்த்தர் உண்மையாய் கர்த்தர் தாமே அந்த நாளில் வெளிப்படுத்தி என்னுடைய இருதயத்தை ஒரு சமாதானத்தை கர்த்தர் தந்ததற்காக
செய்ததற்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் சிந்திக்கலாம் பிரியமானவர்களே. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்வோம், அவ்வளவுதான். மனுஷர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு நாம் காது கொடுக்காதபடி அவர் என்ன பாதையிலே நம்மை நடத்துகிறாரோ அந்த பாதையிலே நாம் நடப்போமே. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே எங்களை நடத்துகிறவர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு எந்த ஒரு சத்தத்துக்கும் காது கொடுக்காதபடி உம்மை சார்ந்து உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து விக்கிரமின்றி வாசம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.